இரண்டாவது கட்டளை இதுதான்: வானத்தில் இருப்பதற்கோ பூமியில் இருப்பதற்கோ பூமிக்கு கீழே உள்ள நீரில் இருப்பதற்கோ ஒப்பான எந்த விக்கிரகத்தையும் அல்லது உருவத்தையும் நீ உனக்காக உருவாக்கக்கூடாது. அவற்றை வணங்கவும் கூடாது, அவற்றுக்கு சேவை செய்யவும் கூடாது. வேதாகம வரலாற்றில் வடிவம் தெளிவாக குறிப்பிடப்பட்ட முதல் விக்கிரகம் ஒரு காளைக்கன்றின் உருவமாகும். தொல்பொருள் ஆய்வுகளில் உருக்கி உருவாக்கப்பட்ட கன்றுகள் மற்றும் காளைகளின் சிலைகள் பண்டைய உலகில் மிகவும் பொதுவாக காணப்படுகின்றன. அவை சில நேரங்களில் தெய்வமாகவே வணங்கப்பட்டன, சில நேரங்களில் ஒரு தெய்வத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டன. அப்படியானால் அந்த உருவத்தின் மூலம் ஒரு பெரிய தெய்வத்தை மக்கள் அணுகலாம் என்று அவர்கள் நம்பினார்களா? ஆம். ஆனால் வேதாகம ஆசிரியர்கள் இதை ஏன் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதினார்கள்? அதற்கான காரணம் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அங்கே மோசே சீனாய் மலையில் தேவன் 10 கட்டளைகளை வழங்கிய நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அவர் கூறுகிறார், கர்த்தர் ஓரேப் மலையில் நெருப்பின் நடுவிலிருந்து உங்களோடு பேசிய நாளில் நீங்கள் அவருடைய எந்த உருவத்தையும் காணவில்லை. ஆகையால் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் எந்த உருவத்தையும் செதுக்கி விக்கிரகமாக உருவாக்காதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். மேலும் வானத்தை நோக்கி சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் வானத்தின் படைகளை பார்த்து அவற்றை வணங்கி சேவிக்கும்படி வழி தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை எகிப்து என்ற இரும்பு உலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தமக்கே சொந்தமான மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, நீங்கள் தேவனை எந்த உருவத்திலும் காணவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு தேவனுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இயல்பாகவே இருக்கிறது. அளவற்ற தேவனை ஒரு சிறிய உருவத்திற்குள் அடைக்க முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது அல்லவா? அப்படித்தான். யாவே என்ற பெயரின் அர்த்தம் இருக்கிறவர் என்பதாகும். இந்த உலகம் முழுவதற்கும் ஒரே ஆதாரம் தேவன் மட்டுமே. அவர் நம் கற்பனைக்கும் எட்டாத உயர்ந்தவர். அப்படிப்பட்ட தேவனை படைப்பில் உள்ள ஒரு பொருளாக குறைத்துவிட்டால் தேவனுடைய மகிமையை நாம் தாழ்த்தி விடுகிறோம். அதோடு தேவனை பற்றிய நமது சிந்தனையும் சிதைந்து விடுகிறது. சரி, ஆனால் திடீரென்று அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களைப் பற்றி ஏன் பேசுகிறார்? இது படைப்பின் 7 நாள் வரலாற்றில் உள்ள ஒரு முக்கியமான கருத்தை நினைவுபடுத்துகிறது. 4ஆம் நாளில் தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உருவாக்கினார். அவை உலகத்தை ஆளும் அடையாளங்களாக இருக்கின்றன. எபிரேய மொழியில் அவை அடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை தேவனைப் பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் அவை தேவன் அல்ல. அவை படைத்தவரை சுட்டிக்காட்டும் அடையாளங்கள் மட்டுமே. அப்படியானால் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் படைத்தவரை நோக்கி காட்டுகின்றன. ஆனால் அவை படைத்தவர் அல்ல. அப்படிதான். அவை தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஆராதனைக்கு தகுதியானவர் யாவே தேவன் மட்டுமே. வானத்தின் ஆளுநர்கள் மட்டுமல்ல, பூமியிலும் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மோசே இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். கர்த்தர் உங்களை எகிப்து என்ற இரும்பு உலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எகிப்து இங்கே உருக்கும் உலையாக குறிப்பிடப்படுகிறது. இதில் ஒரு ஆழமான உருவகம் இருக்கிறது. உருக்கப்பட்ட உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகங்களைப் போல அல்ல. இஸ்ரவேலர்கள் தாங்களே தேவனுடைய உயிருள்ள உருவமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. நீங்கள்தான் தேவனுடைய உருவம். ஆம், மனிதர்கள் தேவனுக்காக உருவங்களை செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் தேவன் ஏற்கனவே தம்முடைய உருவத்தை உருவாக்கிவிட்டார். அது மனிதர்களே. ஆம், மனிதர்களே தேவனுடைய சாயலும் உருவமும். அது மனிதர்களின் சிலை அல்ல. உயிரோடு வாழும் மனிதர்களே தேவனுடைய உருவம். அப்படித்தான். சுவாசித்து வாழும் உயிருள்ள மனிதர்களே தேவனுடைய உண்மையான உருவம். உயிரோடு வாழும் மனிதர்களே தேவனுடைய சாயல். யாவே தேவனை உண்மையாக அறிய விரும்பினால் மனிதர்களிடமே அவருடைய சாயலை காண முடியும். இது மிகவும் ஆழமான உண்மை. ஆம், இப்போது தேவன் கூறுகிறார், நான் உங்கள் தேவனாகிய யாவே, வைராக்கியமுள்ள தேவன். அதன் அர்த்தம் என் படைப்பின் நன்மைக்காக நான் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறேன் என்பதாகும். என் படைப்பை அழிக்கும் எதையும் நான் அகற்ற விரும்புகிறேன். என்னை வெறுக்கிறவர்களின் பாவத்தின் விளைவுகளை 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரை அனுமதிக்கிறேன். ஆனால் என்னை நேசித்து என் கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகள் வரை என் மாறாத அன்பை காண்பிக்கிறேன். இதன் பொருள் மனிதர்கள் செய்த தேர்வுகளின் விளைவுகளை பல தலைமுறைகள் அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் தேவனை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எண்ணிக்கையற்ற தலைமுறைகள் வரை அவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் தொடரும். இதுவே படைப்பின் உண்மையான நோக்கம். எனவே அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பாருங்கள். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், சுதந்திரமானவராக இருந்தாலும், ஒவ்வொரு மனிதரும் தேவனுடைய சாயலாக இருக்கிறார். இந்த உலகில் தேவனுடைய நன்மை வெளிப்படும் உயிருள்ள உருவம் மனிதர்களே.
ஆகையால் தேவனுக்காக விக்கிரகங்களை உருவாக்காதீர்கள். அதற்கு பதிலாக தேவனுடைய உண்மையான சாயலாக அவரை பிரதிபலிக்கும் விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள்.